ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்திருக்கேன். ஒரு 4-5 நாளாக வந்து vlog-ஏ போடல இல்லையா. அவங்க ரொம்ப வேர்த்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, மயக்கம் வர மாதிரிலாம் இருந்ததுனால நான் வீடியோவே எடுக்கல, vlog-ம் எடுக்கல. ஸோ நேற்று நைட்டு தான் ஒரு 12:30 மணிக்கு வந்து சேர்ந்து திடீர் பிளான் தான், பெங்களூர் வர மாதிரிலாம் இல்லை. ஸோ அப்படி சொன்னால் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரின்ட்டு டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. ஒரு 2-3 வாரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் பண்ணல, அப்படியே எஞ்சி ஆஃபீஸ் போயாச்சு. நான் வந்து சிம்பிளாக போகா பண்ணலாம் அப்படின்ட்டு ரெசிபி பெருசாலாம் ஷேர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவே போடலன்னு கூட யாரோ கேட்டிருந்தீங்க. சரி அப்படியே vlog மாதிரி எடுக்கலாம், லஞ்சும் எதாவது பண்ணேன் அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2-3 தடவை நான் போகா ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவல் கழுவி ஊற வச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்தே காய் இருந்ததை தூக்கிட்டு வந்துட்டேன். நேற்று இந்த வண்டியில் வந்ததில் புதினா வாடி போச்சு, இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி இதெல்லாம். ஸோ உருளைக்கிழங்கு, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, தும்மல் வருது. ஸோ நைட்டு 12:30 மணிக்கு வந்தோம் இல்லையா, லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஃபேன்லேயே நல்லா தூக்கம் வந்துச்சு, சூப்பராக தூங்கணும் நேற்று காலையில். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. சென்னையிலலாம் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல. பட் இங்கே நல்லா இருக்கு. நம்ம மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது தூங்குறதுக்குமே. ஸோ எத்தனை நாள் ட்ரிப்பு அப்படின்லாம் ஒன்றும் பிளான் பண்ணலை. அதனால் அதே மாதிரி வீக்கெண்டில் வந்து ஒரு வெளியில் போய் ஸ்டே பண்ணலான்னு புக் பண்ணியிருக்கேன். இடம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். விவசாய நிலத்துக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஸ்டே, க்யூட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரைடே நைட்டு கிளம்புவோம்னு நினைக்கிறேன். அங்கேயும் போய் vlog இருக்கிறேன். நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிட்டுடேட்டுக்கு கொஞ்சம் ஓடி விளையாடுறதுக்கு மாதிரி இடம் இருக்குது. சுற்றி விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம். ஃபென்சிங் இருக்கா, அப்பார்ட்மெண்ட்லேயே அவங்களுக்கு கீழே லீஷ் இல்லாமலாம் விட முடியாது. அதனால் அவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த வீக்கெண்ட் இருக்கும். இங்கே முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து என்னென்ன எது எங்கே இருக்குதுன்னு இப்போ எனக்கு திரும்ப மறந்துடும். என்ன வச்சுருக்கான் என்ன வைக்கலன்னு ஒன்றும் தெரியல. தாளிக்கிறதுக்கு ஜீரகத்தை காணோம். சரி அப்படியே நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்கு வதக்கிடுவோம். ஸோ இவன் பாருங்க, இங்கே ஏதோ நாய் குலைச்சிட்ருக்கு, பார்த்துட்ருக்கான். சிட்டு, டெட்டு பாருங்க, வந்த களைப்பில் தூங்கிட்டு இருக்கான். அப்படி தான் போட்டு வச்சுருந்தான். வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை பார்த்தேன். மைக்ரோவேவ் உள்ளே வச்சுருக்கான், இங்கே வச்சே யூஸ் பண்ணிப்பானா. சரி, எனக்குமே கூட கொஞ்சம் அங்கே கிச்சனில் வச்சா இடைஞ்சலாக தான் இருக்குது. அதனால் இங்கேயே இருக்கட்டும்னு நம்ம கொண்டு வந்த லக்கேஜ். சிட்டு தின்னலாம், சாப்பாடு கொடுத்தா சாப்பிடல. ஸோ அவ்வளோதான். பேசிக் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு ஊற வச்சுருந்த அவளையும் சேர்த்துருக்கேன். நிலக்கடலை கூட இல்லை, அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லி இலை, கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், அவல் உப்புமா ரெடி. ஸோ வந்த உடனே வேலை செய்யவும் பிடிக்கல. நேற்று ஃபுல்லாக வண்டியில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நேற்று லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நைட்டு ஒழுங்காக தூக்கம் இல்லாதனால கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான், போட்டு கொடுத்துட்டேன்னா நானும் அவரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் திரும்பியும் படுத்து தூங்கலான்னு தான் இருக்கேன். க்ளீனிங் வேலை காலையிலேயே முடிச்சாச்சு. அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டு தான் அப்புறமா வேலை செய்யணும். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ ஹஸ்பண்ட் கொண்டு கொடுத்துட்டு சிட்டு டெட்டிங்க படுத்துருந்தானுங்க. சரி, நான் அவங்க கூட பேசிகிட்டே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு திரும்பியுமே கூட கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பால் வாங்க போயிருந்தப்போ அப்படியே
பிரியாணி சூடாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரா, அதனால் மத்தியானம் சமையல் வேலையும் இல்லை. ஸோ மிஷின் போட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு பாக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை பண்ணி கொஞ்சம் நேரம் தூங்கியும் எழுந்திரிச்சாச்சு. ஈவினிங் ஆகுது. அபி வந்துட்டான் ஆஃபீஸில் இருந்து. டெட்டு அபி வச்சு அபி 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 எரி அபி இடமா ஸோ இவனுங்க 2 பேரும் அபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. சாயங்காலம் ஆனால் மழை பெய்யுது பாருங்கள். பெங்களூரில் சூப்பராக இருக்குது. பக்கத்து மாடியில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு தான் சிட்டு குலைச்சிட்ருக்கு. அது அம்மா அங்கே உள்ளே விட்டுட்டு அது எங்கேயோ வெளியே போயிருக்கு. ஓய் இன்னும் ஈடோச்சி 5 சேவ் குச்சிங்க இங்கே இருக்கு பாருங்க. ஏய் சிட்டு ஐயோ போ போ బయట போ தேவ கிண்ட நோ. ஐயோ சிட்டு பார்த்தானா சண்டைக்கு வருவான். க்யூட்டாக இருக்கு பாருங்களேன். பாருங்க இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் கையில் மாட்டாமல் இருக்கணும். தான் ரோகப்போதான் சிட்டு. தேடிட்டு இருக்கான். பயமா இருக்கு எனக்கு. இது சிட்டு தான் ஏதாவது சண்டைக்கு போவான். ஸோ சென்னையில் அடித்த வெயிலுக்கு காஞ்சிட்டு இங்கே வந்து மழையை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கெல்லாம் கீழே போய் எங்கே நனைவோம், இங்கே எதிர்க்கே ஃப்ரீயாக இடம் இருக்கனால மழையை பார்த்ததும் நனையணும் போல் இருந்தது. ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் சைக்கிளில் மழையில் நனைஞ்சிட்டே ஓட்டிகிட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து அம்மா தானே துணியெல்லாம் துவைச்சி போடணும், நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நனைஞ்சு. அப்படியே மேலே பார்த்தா மூஞ்சில் தூறல் விழுந்தது. அவ்வளோ சோகமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் மழையில் நனைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெட்டு ராமா வேணால தடியேகா டெட் பர பர டெட்டு மலையில் நாங்கள் நம்ம ரா ரா பர பர குட் பாய் ரா ரோகு. ஸோ கொஞ்ச நேரம் மழைன்னு கூட சொல்ல முடியாது, தூரலில் நனைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடமையை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துணி காய போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் காஞ்சிருச்சு. எடுத்து மடித்து வச்சுட்டு டின்னருக்கு என்னென்னு இனிமேல் தான் பிளான் பண்ணணும். ஸோ ஏதோ ஸ்நாக்ஸ் கடலை அது இதெல்லாம் கொடுத்தாரு ஹஸ்பண்ட். டீ வேறு போட்டு கொடுத்தாரா, எல்லாம் குடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.